வணக்கம், வெல்கம் டு AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு அச்சு முறுக்கும் செய்யலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீனி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம். ஒரு அடி அடிச்சிங்கனாலே நல்லா நைஸாக வந்துடும். மிக்சியில் அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம நல்லா நைஸாகிடும் அடிச்சிட்டோம்னா. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது தேங்காய் பால் எடுக்கணும். இந்த 4 டேபிள் ஸ்பூனுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ தேங்காய் பால் எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டுக்கிறோம். அப்புறம் சமையல் சோடா, அது சும்மா கொஞ்சோண்டு சின்ன பிஞ்சு போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி கொஞ்சமாக போடுறோம். அதுக்கப்புறம் சீனி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீனி பவுட்ரு அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றி நம்ம கிளறோம். இதுக்கு தண்ணியெல்லாம் கிடையாது, வெறும் இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடுற ரெசிபி இது. அந்த கரண்டி மட்டும், அச்சு முறுக்கு கரண்டி மட்டும் நம்ம பழக்கி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நான்ஸ்டிக்லேயே வந்துடுச்சு, அதனால் அதுலேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் மாவு. அப்படியே நம்ம அச்சில் முக்கிட்டு எடுத்தோம்னா நல்லா அழகாக அப்படியே வந்துடும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அச்சு முறுக்கை அதில் ஃபுல்லாக முக்கக்கூடாது, ஒரு 3/4 இதுக்கு முக்கினா போதும். ஃபுல்லாக முக்கினிங்கன்னா வராது, வெளியே வராது மாவு. அதனால் அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் 3/4 அளவு வந்தால் போதும். அப்படியே கரண்டியை எடுக்காமல் வச்சுக்கிறணும். இதை நீங்கள் இந்த கரண்டி நம்ம இன்றைக்கி அச்சு முறுக்கு செய்கிறோம்னா அதை கொதிக்கிற எண்ணெயில் அடுப்பு கொதிக்க வைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் அந்த அச்சு முறுக்கு கரண்டியும் போட்டு வைங்க, ரொம்ப சீக்கிரம் நல்லா வரும். இந்த எண்ணெயிலே இருக்கிறதுனால நல்லா வந்துடும் அச்சு முறுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பெருசாக வந்திருக்குன்னு. நான்ஸ்டிக்கும் இப்படி தான், அதுவும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் இந்த கரண்டி பழக்கி வச்சுருக்கனால இந்த கரண்டியவே யூஸ் பண்ணிக்கிறேன். 3/4 அளவு எடுங்க போதும், ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. அந்த மாவு அதுலேருந்து வர்ற வரைக்கும் நம்ம அடுப்புலையே வச்சுருக்கணும். அந்த கரண்டியை எடுக்காமல் எண்ணெயிலே நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி அது அப்படியே அழகாக கலண்டு வருமோ. அதுவே கலண்டு விழுந்துடும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. இப்படி நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம் எல்லாம். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு. நான் சும்மா இந்த மாவு ஒரு 10 முறுக்குக்கு தான் நான் செஞ்சுருக்கேன், கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் நிறைய போட்டு செய்யலாம். சீனி உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீனி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. வெறும் மைதா, சீனி, அரிசி மாவு, தேங்காய் 4 பொருள் தான் இதுக்கு வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.